கிளம்பிட்டேன், இப்போ வந்துடுவேன். ம், சரி. ரேணு, சரி நான் அப்புறம் பேசுகிறேன். என்னம்மா? கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. ஃபோனில் யாரு? ஃப்ரெண்டும்மா. கிளம்பிட்டியான்னு கேட்டாண்ணா. ம், சரி சரி. பேக்கில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், மறந்தாமல் எடுத்துகிட்டு போ. எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது. ம், சரிம்மா. ஏன்டி, என்ன காலேஜ் கிளம்பிட்டியாக்கா? ஆ, ஆமாத்த, கிளம்பிட்டேன். ம், வேண்டாத வேலை இதெல்லாம். இப்போ நீ படிச்சு எந்த கோட்டையை பிடிக்க போற? உங்க அப்பன் சொன்னா கேட்குறானா? காலகாலத்தில் கல்யாணத்தை ஒன்று பண்ணி வைப்போனா கேட்குறானா? இப்போதான் படிக்க அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேங்கிறான். என் மகனுக்கும் வயசாகிட்டே போகுது. நமக்கு காரியாக வேண்டி பொறுத்து போக வேண்டியதாக இருக்கு. என்னத்து செய்ய? சரி நான் போயிட்டு வரேன். நில்லேண்டி, இப்போதான் ஒரே அடியே நான் போறேன்னு குதிச்சுட்டு கிடக்க. இல்லை, பஸ் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதான். பஸ் போனா என்னடி, அதான் உன் மாமா இருக்கான்ல, அவனை கொண்டு போய் விட சொல்கிறேன். இல்லை இல்லை வேண்டாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஏன்டி, என் மகன் ஒன்று கட்டிக்க போகிறவன் தானே, அவன் கூட போகிறதுக்கு என்ன வைக்கும்? இல்லை வேண்டாம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பஸ்லேயே போயிடுறேன். ஏன்டி, அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். நீ படிக்கிற இடம் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் படிக்கிற இடமா, இல்லை ஆம்பளை பசங்களும் படிக்கிற இடமா? ம், கோயேட் தான். அப்படின்னா என்னடி? ம், அப்படின்னா 2 பேருமே படிக்கிற காலேஜ் தான். என்னடி சொல்ற, 2 பேரும் படிக்கிற இடமா? ம், ஆமா. அப்படி ஆம்பளை பசங்க படிக்கிற இடத்துல எதுக்குடி போய் சேர்ந்த? பொம்பளை பிள்ளைங்க மட்டும் எங்க படிக்குதோ அங்க போய் சேர வேண்டியதானே? உன்னை படிக்க அனுப்புறதே தப்புன்ற, இதுல நீ ஆம்பளை பசங்க கூட சேர்ந்து படிச்சிட்டு இருக்கியா? முரட்டு பைய மாதிரி திரியறனே தவிர உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. என்னடி அப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு நிக்கிற? எப்படி பசங்க கூட சேர்ந்து படிக்கிறது மட்டும்தானா, இல்ல கூட சேர்ந்து ஊரை சுத்துறது கதை அடிக்கிறதுன்னு இந்த வேலைலாம் நடக்குதா? ரேணு, என்ன நேரமாச்சு, இன்னும் கிளம்பலையா நீ? அம்மா. என்னாச்சு ரேணு, ஏன் அடற? காலேஜ் கிளம்புறேன்னு தானே கிளம்புன, ஏன் இங்க நின்று அழுதுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ரேணு, என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லாம நீ இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்ன நினைக்கிறது? ஏன்டி, இப்ப உன்னை என்ன கேட்டாங்கன்னு இப்படி அழுது நடிச்சு நாடகம் போடுற? ஏங்க, இப்படி புள்ள தேம்பி தேம்பி அழற அளவுக்கு என்னத்தை கேட்டு தொலைச்சிங்க? ம், உன் பிள்ளைக்கு அழறதுக்கு சொல்லியே தரணும். அதான் ஊன்னாலே கண்ணுல இருந்து பொல பொலன்னு கொட்டுமே. ஏங்க, அவ அழற அளவுக்கு நீங்க என்னத்தை கேட்டு தொலைச்சிங்க? யாரும் சும்மா அளவுன்னு அழுதுட்டு கிடக்க மாட்டாங்க. என் பிள்ளை என்ன பைத்தியமா சும்மா அழுதுட்டீங்க? அம்மா வேணாம்மா, விடுமா. நீ அமைதியா இரு ரேணு. இப்படி எல்லாத்தையும் வேணாம் வேணான்னு விட போய் தான் இவங்க நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துட்டு ஆடுறாங்க. சும்மா எப்ப பாரு நல்லா இருக்க பிள்ளைய ஏதாவது ஒன்று சொல்லி அழ வச்சுட்டே இருக்கிறது. சே. ஏண்டி, என்ன சத்தெல்லாம் எகுறுதே? இப்போ உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுட்டாங்கன்னா வாழறா? ஆம்பளை பசங்க கூட எல்லாம் சேர்ந்து படிக்கிறீன்னு கேட்டதுக்கு இப்ப அழுதுட்டு நிக்கிறா. நீங்க எவ்வளவு தனுவா கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சே, படிக்கிற பிள்ளைகிட்ட எப்படி பேசணுன்ற ஒரு அறிவே கிடையாது. ஆமாண்டி, இப்ப கேட்டதுல என்ன தப்புன்ற? அவ பசங்க படிக்கிற இடத்துல எல்லாம் படிக்கிறா, அதை கேட்டேன். அதுக்கு 2 பேருக்கும் இப்ப பொத்துட்டு வந்துருச்சோ? ஏங்க, என்ன பேசுறீங்க நீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? படிக்கிற பிள்ளைகிட்ட போய் தேவையில்லாம அதை இதையும் பேசி அழ வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆம்பளை பிள்ளைங்க கூட தான் சேர்ந்து படிக்கிறா, இப்ப அதுல என்ன இருக்கு? ஏண்டி, என்ன என்கிட்ட ஏறிட்டு வர? ஏதாவது ஒரு தப்பு வந்துருமோ, நாளைக்கு ஏதாவது பேரு கெட்ட பேர் ஆயிருமோன்னு அக்கறையில சொன்னா என்கிட்ட ஏறிட்டு வரீங்க? அதெல்லாம் எந்த தப்பு வராது. நீங்க உங்க வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தா போதும். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், நீங்க எதுவும் நீட்ட வேண்டாம், சரியா? ம், பேசுடி பேசு. இன்னைக்கு இம்பிட்டு பேசுறல்ல, என்னைக்காவது நான் சொன்னது உண்மைன்னு தெரிய வரும். அப்ப நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். பார்க்க ஊமை மாதிரி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ஊமை தான் ஊரை கெடுக்குமா. என்னைக்காவது எவனையாவது இழுத்துட்டு ஓட போறா, அன்னைக்கு தெரியும். நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். ஆடுங்கடி ஆடுங்க, எம்பிட்டு ஆட முடியுமோ ஆடுங்க. ஆனா என் பையனுக்கு மட்டும் உன் பொண்ணு இல்லைன்னு ஆகட்டும், அப்புறம் என் சுயரூபத்தை பாப்பீங்க. சே, இதுங்க கிட்ட தான் பேசுறதுனாலதான் நமக்கு தான் நேரம் வீணாகுது. ரேணு, பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, நீ கிளம்பு.
நான் போகலம்மா. ரேணு, அழக நிறுத்து முதல்ல. காலேஜுக்கு நேரமாச்சுல, நீ கிளம்பு. யார் என்ன வேணா சொல்லட்டும், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நீ போயிட்டு வா போ. போ ரேணு. எப்பதான் இங்கிருந்து கிளம்பி தொலையுங்களோ தெரியல. இதுங்க கிட்ட தரம் அக்க போறால இருக்கு. ச்சே. ஆடுங்கடி ஆடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து தான் போயிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயமும். கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் உங்களால என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன இவ்வளோ நேரமாச்சு, இன்னும் இவ்வளோ காணும்? ஒருவேளை இன்னைக்கு காலேஜ் போகலையோ? ரேணு, என்னாச்சு ரேணு? ஏன் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு? ஒன்றும் இல்லை, கிளம்ப லேட் ஆகிடுச்சு. அதான். ஏன் பஸ் போகிடுச்சா என்ன? ஆமாம், ஆல்ரெடி 2 பஸ் போயிடுச்சு. ஐயோ, அப்போ இனிமே பஸ் வர ரொம்ப லேட் ஆகுமே. எப்படி நான் காலேஜ் போகிறது? பஸ் போனா என்ன ரேணு, இனி நானே உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆ, இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஏன் ரேணு, என் கூட வந்தா என்ன? ஏன் என் கூட வர பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது, அதான். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ரேணு. நான் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. இல்லை இல்லை கார்த்திக், வேண்டாம். நான் பஸ்லேயே போய்க்கிறேன், விடுங்க. கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல. நான் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய்க்கிறேன், விடுங்க. ஏன் ரேணு, இனி எந்த பஸ் கிடைக்குதோ அவசர அவசரமாக பிடிச்சி போகணும். இது தேவையா? நானே கொண்டுட்டு போய் விடுவேன்ல. பரவாயில்ல கார்த்திக், இன்னும் 1/2 hourக்குள்ளே எந்த பஸ் வந்தாலும் பரவாயில்ல. நான் பிடிச்சி போய்க்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, பஸ் வரட்டும், நான் ஏற்றி விட்டுட்டு கிளம்புறேன். இல்லை கார்த்திக், பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும்ல. இல்லை, எனக்கு இன்னைக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நான் ஏற்றி விட்டுட்டே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. சரி, நான் கால் பண்ணப்போ முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க. ஏன் இவ்வளோ நேரமாச்சு? அது வந்து கிளம்பும்போது எங்கள் அத்தை கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதான். அத்தையா? ஏன், என்ன பிரச்சனை? இல்லை கார்த்திக், விடுங்க. எனக்கு அதை பற்றி பேசினாவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்ன ரேணு, சொன்னாதானே தெரியும். யார்கிட்டயாவது ஷேர் பண்ணாதானே ஃப்ரீயாக இருக்கும். பரவாயில்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் இங்கே கோ எஜுகேஷனில் படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதான் கிளம்பும்போது கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களா, அதான் டைம் ஆகிடுச்சு. ஏன், நீங்கள் கோ எஜுகேஷனில் படிக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் அன்னைக்கு சொன்னல கார்த்திக், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அத்தை பையனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி தரதா இருக்காங்கன்னு. அவரோட அம்மா தான். அவங்களுக்கு நான் பசங்கக்கிட்ட பேசுறது, வீட்டை விட்டு வெளியே போகிறது, ஏன் நான் படிக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. நான் எப்படா படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க. அதான் அதை நினச்சாவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓ, அவங்க உங்கள் வீட்டிலே இருக்காங்க? ஆமாம் கார்த்திக், போன வாரம் தான் வந்தாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ரேணு. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லை கார்த்திக், எனக்கு எங்கள் அத்தையும் எங்கள் அப்பாவையும் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கல்யாணத்தை பற்றி எங்கள் அத்தை பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா ஓகே சொன்னாருன்னா உடனே பண்ணி வச்சிருவாங்க. அதான் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹேய் ரேணு, ஏன் இப்போ பயப்படுறீங்க? நான் இருக்கும்போது உங்களை வேற யாராவது கல்யாணம் பண்ணி விட்டுருவோனா என்ன? பயப்படாதீங்க. அதுக்கு இல்லை கார்த்திக். ரேணு, நீங்க என்ன லவ் பண்ணாதப்பவே உங்களை நான் யாருக்கும் விட்டு தரக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க என்ன லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டீங்க. இனி யார் வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நீங்க பயப்படாதீங்க ரேணு, நான் இருக்கேன். சரி கார்த்திக். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. 12B பஸ் போயிடுச்சா? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போச்சு. போயிடுச்சா? ஆமாங்க, போயிடுச்சு. ஓகேங்க, தேங்க்ஸ். இருக்கட்டும், பரவாயில்லைங்க. என்ன இவ்வளோ பக்கத்துல வந்து நிற்கிறா? யூஸ்வலாக நாம பக்கத்தில் போனாவே தள்ளி போய் நிற்பா.
இப்போ இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறா? கார்த்திக். ம், என்ன ரேணு? ஆ, ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா காலையில்? ம், சாப்பிட்டேன் ரேணு. ம், சரி. அந்த பொண்ணு யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? எந்த பொண்ணு? இப்போ உங்ககிட்ட பேசினாங்கல்ல அந்த பொண்ணு. இல்லை இல்லை, இவங்க யாருன்னு தெரியாது. பஸ்ஸு போயிடுச்சான்னு கேட்டாங்க, அதான் சொன்னேன். சரி சரி. ஏன், என்னாச்சு? இல்லை, சும்மா கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. சாரி, நெக்ஸ்ட் பஸ் எப்போ வரும்னு தெரியுமா? இன்னொரு 10 to 20 மினிட்ஸில் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. என்ன, இவன் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. கார்த்திக், உங்களுக்கு இந்த பிளாக் ஷர்ட் நல்லா இருக்கு. தேங்க்யூ ரேணு. ம், நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்ன ரேணு, இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல அப்படியே தேவதை மாதிரியே இருக்கீங்க. நிஜமாவா? ஏன் மேல ப்ராமிஸா? உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கு முன்னாடி ஏதாவது பஸ் கிடைக்குமா? இல்லைங்க, இனி 8:50க்கு தான் ஒரு பஸ் இருக்கு. ஓ, சரி. இவளுக்கு டவுட் கேட்க வேற ஆளே கிடைக்கலையா? ஆளை பாரு. கார்த்திக், எதில் வந்தீங்க? கார்ல தான் வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா? ஹலோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 4 ஸ்ட்ரைட் திரும்பினீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட். இவளுக்கு என்னாச்சு? ரேணு, கார்த்திக், என்னை காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமா? ஏன் என்னாச்சு ரேணு? சொல்லுங்க, ட்ராப் பண்ண முடியுமா? இதுதானே ரேணு நானும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். காலேஜ்லேயே ட்ராப் பண்ணுறேன் வாங்கன்னு. சரி, இப்போ கூட்டிகிட்டு போங்க. சரி, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ம், சரி. என்னாச்சு இவளுக்கு? கார்த்திக், அங்கே எங்கே போகிறீங்க? கார் எடுத்துட்டு வரணும்ல, கார் அந்த சைடு தான் பார்க் பண்ணியிருக்கேன். இருங்க, நானும் வரேன். ஏண்டா போய் பந்த போடுங்கடா. ஏன்டா இப்படி நின்று முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? எத்தே, பேட்டை கொடுங்க அத்தை. ஏற்கனவே 2 வாட்டி அவுட் ஆயிட்டீங்க. திரும்ப பேட் எடுத்து வச்சுட்டு நான் தான் பேட்டை பிடிப்பேன்னா நாங்களாம் எப்போ பேட்டை பிடிக்கிறது? இல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சின்ன பசங்களா சேர்ந்து ஏமாத்துறீங்களா? நான் அவுட்டே இல்லைல்ல, போய் பந்த போடுங்க. ஆண்டி, நீங்க அப்பயே அவுட் ஆயிட்டீங்க. பேட்டை கொடுங்க. இல்ல, பேட்டாலே அடிச்சு மண்டையை நொறுக்கிடுவேன். அவுட்டே இல்ல, ஏமாத்தாதீங்களா, போய் பந்த போடுங்க. உங்க அத்தை கிட்ட சொல்லண்டே, ஏன்டே இப்படி பண்றாங்க? அத்தை, பேட்டை கொடுங்க அத்தை. எல்லாம் என்னதான் அத்தை திட்டுறாங்க? எடே, இப்ப நீங்க மட்டும் பந்து போடல, ஆட்டத்தை களைச்சு விட்டு போயிடுவேன். எத்தே, இப்ப பேட்டை கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்க பந்து போடுவீங்களா மாட்டீங்களா? முடியாது. ஏற்கனவே 2 வாட்டி அவுட் ஆயிட்டீங்க. அப்ப பேட்டும் தர முடியாது. டேய், போனா போகுதுடா. இந்த ஒரு வாட்டி மட்டும் பந்து போட்டு அமுச்சு விட்டுருவோம். ச்சே, சரி, இந்த ஒரு வாட்டி தான் போடுவோம். இதுக்கு மேல அவுட் ஆயிட்டா திரும்ப நான் தான் பேட்டை பிடிப்பேன், நிக்க கூடாது. முத அவுட் ஆகுங்க, அது அப்புறம் பார்த்துப்போம். சரி, நாங்க ஃபீல்டிங் நிக்கோம். நீயே போய் பந்த போடு டேய். டேய், தூர தூர போய் நில்லுங்கடே, பந்து மேல பட்டுற போது அப்புறம் ஐயா அம்மான்னு கத்தக்கூடாது. எப்படியோ பந்தோ பாலோ ஸ்டெம்பில் போட்டு அவுட் ஆக போறாங்க. ஒரு பால் கூட அடிக்கிறது கிடையாது. இதுக்கு எங்க நின்னா என்ன? ஐயோ, போச்சுடே. உங்க அத்தை ரேணுகா வீட்டுக்கு புதுசா வந்த
என்னாச்சு இவளுக்கு? முன்னாடி வாரேனும் காரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னப்போ வேணாம் வேணாம்னா இப்போ காரில் கூட்டிகிட்டு போய் விடுன்றா. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. ம் நம்ம மட்டும் இல்லைன்னா அவள் கார்த்தியை கூட்டிட்டு ஓடியே போயிருப்பாப்புல இருக்கு. ச்சே. ஒருவேளை பொசசிவாக இருக்குமோ? அந்த பொண்ணு வந்து எப்போ நம்ம கிட்ட பேசினாலோ அப்போலேருந்து தான் இவளோட ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச் ஆச்சு. அடி பாவி, இவ்வளோ லவ் வச்சிருக்கிய மேலே இவ்வளோ நாள் என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சா? என்ன கார்த்திக்? ம் ஒன்றும் இல்லை. என்னுடைய நிழலை இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டாள். ஒரு ஜீன்ஸ் அணிந்த சின்ன கிளி ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் கருதிவிட்டாள். அந்த கல்வி பிறகு சென்றாள். ஜீவனொருகி நின்றேன்.